வினோத் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் உருவாகிட்டு வரும் ஜனநாயகன் திரைப்படம் கிட்டத்தட்ட படப்பிடிப்போட அனைத்து வேலைகளையும் முடிஞ்சிருச்சு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் தான் தற்போது நடந்துட்டு வருது. அதாவது விஜய் நடிக்கக்கூடிய போர்ஷன் அனைத்தையுமே அவர் நடித்து முடித்து கொடுத்துட்டாராம். ஏன்னா அடுத்த வருடம் நடைபெற இருக்கிற எலெக்ஷனில் அவர் பங்கு பெறதுனால எலெக்ஷனுக்கான முழு பிரச்சாரத்தில் இறங்க இருக்கார். அதனாலே இப்போது அவர் நடிக்கக்கூடிய போர்ஷன் அனைத்தையுமே முடித்து கொடுத்துட்டாரு. இந்த படத்தை கேவிஎன் ப்ரொடக்ஷன் தான் தயாரித்துட்டு வராங்க. இந்த படத்தில் பூஜா ஹெக்டே, பிரகாஷ் ராஜ், கௌதம் மேனன், மமிதா பைஜு, பிரியாமணின்னு எக்கச்சக்கமான பிரபலங்கள் நடிக்கிறாங்க. தற்பொழுதெல்லாம் பெரிய பெரிய நடிகர்களுடைய படங்களில் நட்சத்திர பட்டாளங்கள் நடிக்கிறது வழக்கமாயிடுச்சு. அதுலேயும் மற்ற மாநிலங்களில் இருக்கிற பிரபலமான நடிகைகளை இந்த படத்தில் நடிக்க வைக்கிறது மூலமாக தமிழ்நாட்டை தாண்டி மற்ற மாநிலங்களில் வெளிநாடுகளையும் அதிகமாக பிஸ்னஸ் ஆகுவதற்கு உதவுவதாக ப்ரொடக்ஷன் தயாரிப்பு நிறுவனங்களும் நம்புறதுனால இது மாதிரி வழக்கமாகிடுச்சு. பெரிய பெரிய நடிகர்கள் படத்தில் நட்சத்திர பட்டாங்களே நடிக்கிறதுல ஜனநாயகன் படத்தில் அனிருத் தான் இசையமைக்கிறார். மேலும் இந்த படம் 300 கோடிக்கு மேலே பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட திரைப்படமாக இருக்குது. 300 கோடி செலவு செஞ்சாலுமே படப்பிடிப்பு நடந்துட்டு வரும் நிலையிலே 350 கோடிக்கு மேலே பிஸ்னஸ் செஞ்சு அனைவரது வாய்ப்புகளுக்கும் அளவுக்கு இந்த படத்தோட பிஸ்னஸ் படப்பிடிப்பின் போதே லாபத்தை ஈட்டி தந்திருக்கு. 300 கோடியில் எடுக்கப்பட்ட திரைப்படம் படப்பிடிப்புக்கு முன்பே 350 கோடியை வசூல் செஞ்சுருக்கு. அதாவது இந்த படத்தோட ஓடிடி உரிமம் அமேசான் பிரைம் 121 கோடிக்கு மேலே கொடுத்து வாங்கியிருக்காங்க. அடுத்தா பார்த்திங்கன்னா சேட்டலைட் உரிமத்தை சன் டிவி 68 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. மேலும் ஓவர்சீஸ் ரைட்ஸ் 75 கோடிக்கும் வாங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு திரையரங்க உரிமம் 100 கோடிக்கு வியாபாரம் ஆகியிருக்கு. தமிழ்நாடு திரையரங்க உரிமையை 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோ பெற்றிருக்கு. இதனால் இது மொத்தமாக பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா 364 கோடியை எட்டிருக்கு. இதன் மூலமாக இப்போதே இந்த படத்தை லாபத்தை ஈட்டி தந்திருக்கு ப்ரொடியூசருக்கு. தொடர் விடுமுறையை கருத்தில் கொண்டு இந்த படம் 2026ஆம் ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் படம் திரையரங்கில் வெளியிடப்படலாம்னு வெளியிடுவதற்காகவும் தயாரிப்பு நிறுவனங்கள் பேசிட்டும் வராங்க. இப்படி இருக்கும் நிலையில் இந்த படம் இப்படியும் 500 கோடியை தாண்டி வசூலிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த படம் வெளிவரும் பொழுது எத்தனை கோடிகளை வசூலை ஈட்டுகிறதுன்றது. இப்பொழுதே 364 கோடி வசூலை ஈட்டியிருக்கு திரைப்படம் வெளிவதற்கு முன்பு. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த திரைப்படம் எத்தனை கோடி வசூலை ஈட்டும்னு. மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் சினிமா யூடியூப் சேனல் பார்க்கும். நன்றி, வணக்கம்.